33 தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, சென்னை மாநகர் அப்படிதான் 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 பின்னால் நிறுத்துவீங்களா? சென்னை மாநகர் என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவங்க யார் ஐயா? வர்றான். என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கு ஐயா. நின்னுக்காங்க கால் நின்னுக்கா. சிந்தனையில் மேடை கட்டி கந்தனை ஆட வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து தெரியும் யார் கொடுப்பார் உட்காரலாம். உன் பிள்ளை ஜப்பான்ல பணி செய்து கொண்டு இருக்கிறாள். திருமணத்துக்காக பல நாட்கள் போராடி இதுவரை எந்த வெற்றியும் காணவில்லை. அவன் மனதுக்கு பிடித்த ஒருவரை தேர்ந்தெடுத்து சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் உறுதிநிலை கொள்ளாத மனக்குழப்பம் இப்பொழுது இருக்கின்றது. இது உறுதியாக அவள் இஷ்டத்துக்கு முடித்தாலும் பரவாயில்லை, அவ இல்லற வாழ்க்கையை பெற்றால் போதும், அதையாவது சீக்கிரம் நடத்தி கொடுக்க வேண்டும் கருப்பசாமி என்பது உங்களுடைய கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். இவளுக்கு கல்யாணம் முடித்து வாழக்கூடிய நல்ல நேரங்கள் வந்துவிட்டன. உங்களுக்கு தொலைபேசியில் அடிக்கடி விரக்தியான வார்த்தைகளை பேசுகிறாள். திருமணத்துக்கு முடிவு கிடைக்காமல் உங்கள் பக்கத்தில் நான் வருவதில்லை என்ற வார்த்தைகளை பேசி உங்களை புண்படுத்தி விட்டாள். ஆகையினால் என் பிள்ளையை நான் மனக்கோலத்தோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழுகிறது. தை மாதத்துக்குள் திருமணத்தை நடத்தி கல்யாண சமேதராக உங்கள் முன் நான் காட்சியளிக்க வைப்பேன். வெற்றி உண்டு. இந்தா எல்லா புண்ணியமும் கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியமும் மற்றும் இதோட 3 மாப்பிள்ளைகளை பார்த்து நாம வீழ்ச்சி அடைந்து விட்டோம். அடுத்து வரக்கூடிய வரன் அவ மனத்துக்கு பிடித்ததாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும், அதுவே நடக்கும், வெற்றியும் கிடைக்கும். சந்தோஷம். அவ்வளவுதாம்மா. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே மாதிரி பொம்பளை பட வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க தாத்தாக்கு கை விடுறா தம்பி. அப்படிதான் அப்படித்தான். வெற்றிவேல் முருகனுக்கு. வெரி குட் வெரி குட். இது என்னது? இந்த இது யாரு? இவன் உன் பொண்ணு? மாமா மக்க அத்தை மக்க விரும்புதாங்களா? யாரு விரும்புற? கால் வந்துக்கலாம். உன் பிள்ளைய கேட்டேன். நான் சொந்தக்காரங்களுக்கு வாக்கப்பட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் முடிவு எடுப்பேன், நீங்க யாரும் என்னை கம்பல்சரி பண்ணக்கூடாது, அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. என்னடி நீ அப்படி சொல்றியா? எரிப்பே இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உண்மையை சொல்லாதுன்னு சாமி சொல்லிட்டாரு. அவ சுய விருப்பத்துக்களை எதுவும் இருக்கான்னு நீ கழிப்பட்டியா? நீ கேட்கவே இல்லை, கேட்கல. சரி, உன் பிள்ளைக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது மட்டும்தான் உன் கேள்வி. ஆனால் நடத்தி தரணும், அவளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அண்ணன் பார்த்தா உனக்கு அத்துக்கிட்டு நிற்கி அப்படி கால் விட்டுவா. அவள் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா? உங்கள் மைனி நல்லா இல்லையே, சொல்லுது சரியா தப்பா?
மாமியார் கொடுமை தாங்க முடியாது. கல்யாணம் முடிச்சா 6 மாதத்துக்குள்ள உன் மகா வீட்டுக்கு வந்துடுவான். உன் மருமகன் கொண்டு வீட்டு குடும்ப மாப்பிள்ளையாக இருக்க மாட்டான். என்ன பண்ணலாம்? அதனால் இவா இஷ்டத்துக்கு கல்யாணம் இருக்கிறது தான் இவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு பெண் எடுக்கணும்னு பாசம் பொத்துக்கிட்டு வரும். வந்த பிறகு உன் பிள்ளைய மண்டையில் கொட்டுவான். என்ன செய்யப்படுற? இந்தா கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். 3 மாத காலம் அவகாசம். சரியா? இந்தா புண்ணியத்தை பெரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? அன்பு நடமாடும் கரை கூடமே, ஆசை மழை மேகமே. மேடவாக்கமா வேளச்சேரியா? எந்த ஊரு? வடசரவாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? அங்க இருக்கா? போற வழியில இடது பக்கத்துல கருமாரியம்மன் கோயில் இருக்கா? தெப்பக்குளமும் மாரியம்மாளும் இருக்காளா? இருக்காங்களா? உடல்நிலை 3 வருஷமா சரியில்லாம இருக்குமே. பிளட் சம்பந்தமான ப்ராப்ளம், நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை, காற்றை பற்றிய சந்தேகம்லாம் இருக்கா? கால் ஒழுப்பா. ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, டெலிவரி டைம்ல ரொம்ப வயசு வழி என்ன பண்றது தெரியாம அப்ப வேண்டிட்டு அவங்களுக்கு 5000 ரூபாய் அன்னதானம் அந்த மகிழ்ச்சி அடைந்தோம். வாழ்க. இந்த தர்மம் தலைகாக்கும் மகளே வாழ்க. அது புண்ணியங்கள். மாதவி கொடி பூவின் மலரோரமே, மயக்கும் மதுச்சாரமே. என்ன பிள்ளை? என்ன செய்யணும் அவனுக்கு? நான் பாட்டு பாடினது நீங்க கவனிச்சீங்களா? சரியா கவனிக்கிற? சும்மா வாங்க. உன் பையனை பார்த்தேன். அவனுடைய மனதுக்குள்ள வேற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அது ஒரு நட்பாக மலர்ந்து அவங்க மேல பாசத்தை திணிச்சு வச்சிருக்கான். அதனால கல்யாணம் என்ற வாழ்க்கையை நம்ம சொல்லும் போதெல்லாம் நமக்கு பொருந்தாத மனம் படைத்தவராக செயல்படுவான். சம்மதம் தெரிவிக்காத உள்நிலைகளில் இருப்பான். சரியான வருமானங்களை பற்றி எனக்கு வரவில்லை, அதுவரை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு பொய் சொல்லுவான் உங்கள்கிட்ட. பொய். ஆனால் உண்மை அதுவல்ல மகளே. வேறொரு இடத்தில் தன் இதயத்தை பறிகொடுத்து விட்டார். மறந்து விடாதே. கால் ஒழுத்துவா. ஆமா, கால் ஒழுத்துவா. இதயம் இருக்கின்றதே தம்பி, இந்த இதயம் இருக்கின்றதே. அவன் எண்ணத்தை நான் மாத்திட்டாரேன். என்ன? ஒரு துணை எழுத்தை, ஒரு எழுத்தில் துணை எழுத்து போட்டும் ஒரு எழுத்தில் துணை எழுத்து இல்லாமலும் நடந்து கொண்டு இருக்கிறார். மா என்ற எழுத்தில் துணை எழுத்து போட்டால் மாது, துணை எழுத்தை எடுத்து விட்டால் மதுவும் இருக்கிறது, மாதுவும் இருக்கிறது. இந்த 2 மனதையும் மாற்றிவிட்டால் அவன் செம்மையாகி விடுவான். மாற்றி தந்தால் போதும் அல்லவா? வேற என்ன வேண்டும்? அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவத்தால் குணமாகும். 20% தான் அதுல குறை இருக்கு. மாற்றி விடலாம். தைரியமாக இருக்கலாம். ஆமா, அந்த வழக்கு வெற்றியாகும். அது ஏற்கனவே வாங்கும் பொழுதே அதில் ஆர்குமெண்ட் இருக்கு. நீங்க கவனிக்காம வாங்கி விட்டீர்கள். புரிகிறதா? மாற்றி தரேன். பக்கத்தில் வா. என்னால் அங்கே வர நீங்க வா. உடல்நிலை நல்லாகும், வெற்றியாகும். காப்பாற்றி தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் அவன் போட்டா கொண்டு என்னை பாருங்க. அவர் இருந்தா நீங்க சென்னையில தானே இருக்கிறீங்க? அப்ப 7 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. ஐயன் கர்ப்பசுவாமிக்கு என் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு வழக்கும் இருக்கு, அதை மாத்தி தரணும்னு கேட்டு நீதிமன்றத்து வழக்கு. உனக்கு வழக்கு இருக்கா? காசே தான்
கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற துடிக்குது மனமே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உற்றார் உறவினர்கள் என்று சொல்லத்தக்கது ஏதும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதரன் ஒருவனே கடவுளுக்கு சமமாக இருப்பான். கால் ஒன்றுவான். நீ மெட்ராஸ் கிடையாதுப்பா, மெக்காவில் இருக்கானா? ஆகையினால் உன்னுடைய சொத்து சொந்தமான ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். இழந்து போன பணத்தை எல்லாம் உனக்கு வாங்கி தந்திருந்தேன். ஏமாறாமல் இந்த பிறவியை காப்பாற்றலாம். போதுமில்லா? வேற என்ன வேண்டும்? உருவாக்கி தரேன். சக்தி கர்மசாமிக்கு இழந்த நகை மீட்ட வேண்டும். வீணான வழக்கு என்னை நான் வெல்ல வேண்டும். அண்ணா 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 அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மையை சொன்னா உலகம் வணங்கும். ஆனா நான் உண்மையை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன செய்ய? உண்மையை சொல்லவா, பொய்யை சொல்லவா? உனக்கு எப்படியாவது நகை வேணும். அது நீங்க சாமி யாரை சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரிண்ணா? யாரை சொன்னாலும் சரி கவலை இல்லை. ஆனா அடுத்த விளைவு என்னங்கிறது தானே எனக்கு தெரியுமே. கேட்காட்ட நீ என்கிட்டையும் கேட்கக்கூடாது. எது நீதினு பார்ப்போம். அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா, நீ உட்கார்ப்பா. அவ தானே ஆசைப்படுறா. கால் வந்துட்டு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம். சொந்தத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கு. பேய் கண்ணை மறைச்சிக்கும் போது வர்றதுதான் பேய். முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுவரை எந்த பேயாவது வந்திருக்கா? கண்மூடி இருக்கும் பொழுது பேய், கவனம் குறைந்திருக்கும் பொழுது வரும்பொழுது பேய். அப்படி ஒரு பேய் நம்ம இல்லத்துக்குள்ளேயே இருக்கு. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. உன் நகையை உனக்கு காட்டி கொடுத்துருவேன். எடுத்தது யார் என்பதையும் காட்டி கொடுத்துருவேன். அந்த நகையை உனக்கு மீட்டியும் கொடுத்துருவேன். ஓகே. அடுத்து, செய்யாத ஒரு குற்றத்துக்காக பழி சுமந்து கொண்டிருக்கிறாய் நிரபராதியாகிய நீ. நீதிமன்றத்தினில் உண்மையானவன் உத்தமன் என்பதை தெய்வீக சக்தியால் உணர்த்தி உனக்கு விடுதலையை வாங்கி வெற்றியடைய வைக்கிறேன் மகனே. ஒரு வீடு சம்பந்தமான பிரச்சனையும் உனக்கு இருக்கும். அதுல ஒரு விஷயம் முடியும், மற்றொரு விஷயம் 9 மாதங்களுக்கு பின்பு முடியும். காலன்ட்டுவா. மகா கணபதி. ஏன் அந்த பாட்டு சொல்ல? பாட்டு சொல்லுப்பா. வாங்க. விநாயகர் கோயில் எந்த பக்கம் இருக்கு? நுழைகின்ற பகுதியில் இடது பக்கம். அதான் மகா கணபதியின் சுகத்தால், என்னுடைய ஆற்றலால் வழக்கில் வெற்றி, வீட்டில் வெற்றி, நகையை மீட்டி சுகம் தருகிறேன். ஆடி அமாவாசைக்கு என்னப்பா செய்வீங்க? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகனை பற்றி. எங்க இருக்கா மகன்? திரு நின்ற ஊர். திரு என்றால் செல்வம். அங்க என்ன சிவன் கோயிலா பெருமாள் கோயில்? ரெண்டும் சேர்ந்து நின்ற கோயில். குடிமகனே, பெருங்குடி மகனே,
நான் கொடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டும். கடல் என்ன ஆழமா. வாங்க வாங்க. பையனுக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு? யாருக்கு? மேரேஜ் 2019 மேரேஜ். பையனுக்கு ஒழுக்கம் இருக்கா? நல்ல அப்படியா? கண்ணை மூடுங்க. எஸ், கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வருக 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 வருக. கண்ணை முடிக்காமா கொஞ்சம் அப்படி முடிக்கா. மருமகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எதுவும் செய்திகள் வந்ததா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வருக. இரண்டு பேருடைய உடலுக்கும் சக்தியை கொடுத்து மகா சிவராத்திரிக்குள் குழந்தை பாக்கியம் ஜனனமாகும். வெற்றி உண்டு. பேர்ல அவர் கொஞ்சம் மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கு, அன்ஃபிட்டாக இருக்கு. எனக்கு தெரியும், கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்கு. அதனால அதான் சக்தியை கொடுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ சிந்திக்கலை. அதுக்கு நான் என்ன செய்வேன்? சரியாகிவிடும். பையனை ஒரு முறை கூட்டுவாங்க. சக்தியை கொடுக்கும்னு சொல்லிட்டேனே. வரது தான் ரொம்ப. சரி, அடுத்த பைசில் பார்ப்போம். வெற்றி ஆயிரும். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. ஏகம்பா ஏகம்பா. உங்க டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருக்கு? அங்க விட்டுட்டு வாங்க. தம்பி வணக்கம். சும்மா இருக்கேப்பா. நல்ல பையன். தொழில் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாருப்பா? வா. உங்க டாக்குமெண்ட் எல்லாம் எங்க சார் இருக்கு? உங்க வீட்டு ஆவணங்கள் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்கிறது? எதுக்காக அங்கே இருக்கிறது? எதுக்காக வாங்கினா? உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ கால் வந்துட்டு வாங்க. இவங்க அக்கா எப்பொழுதுமே பெற்றோர்களில் ஆணாகப்பட்ட ஆம்பளை எடுத்த உடனே பொண்டாட்டி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கக்கூடாது. முடிக்காம பாரு. குறிப்பிட்ட வயசு 60 வயசுக்கு மேலே பெத்த பிள்ளைகளுக்கு பிடிதானம் இல்லாமல் பத்திரம் முடிச்சு கொடுக்கக்கூடாது. பெற்றவங்களுடைய காலங்களுக்கும் ஆயுளுக்கும் பின்பு இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் என்று ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் பணம் வாங்கக்கூடிய பொருட்டில் உன் சொத்து எழுதி வாங்கப்பட்டது, சரிதானே? ஆனால் இப்போ போன்னு சொன்னால் போய் தாகணும், இல்லைன்னா இருந்தாகணும். ஆண்டி ஆயிட்டியடா, கால் வந்துட்டு வா. தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உலகத்தினுடைய நியதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே நம்ம பார்த்த உள்ள பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கோவப்பட்டு டக்குன்னு பேசிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாயிரும். நம்ம என்னமெல்லாம் பார்த்தோம், எப்படி இழந்தோம், நம்மளை இப்படி வெளியே போய் சொல்லிட்டான்னு அன்னைக்கு வருத்தப்பட்டு எதுவும் பிரயோஜனம் உண்டாயா? ஒன்றுமே கிடையாது. அதில் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. என்ன வேண்டும்? நடக்காது. இந்த பிறவியில் உன் மகன் உன் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தால் தாய் அல்லது தகப்பனுக்கு ஆயுளுக்கு குறைவு ஏற்படும் என்பது விதியாகும். அந்த பந்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் எந்த உரிமையும் உனக்கு இல்லை என்று சொல்லி மண்ணோடு பொன்னோடு பொருளோடு போட்டும் நீ உயிரோடு இருந்தால் போதும் என்று விதி விளையாடி இருக்கிறது. காலம்னு சொன்னோம். இங்க சத்தியம் மட்டும்தான் நடக்கும். என்ன சொல்லுவேன்? அதனால உன் மேல பாசத்தை வர வைக்க, வீணாக அவனை தேடி நீ அலையவும் வேண்டாம். அந்த பாசத்துக்காக உன் மனத்தை நீ புண்படுத்திக்கிடவும் வேண்டாம். நன்றியை உணர வைத்து உன்னை நாடி வர வைக்கிறேனப்பா. உனக்கு வருமானம் பெருகும். இவ்வளவு தூரம் நான் என்னையா பேசிக்கிட்டு இருந்தேன்?
சூட்சமா சொல்லியிருக்கேன். நீ கவலைப்படாத. உனக்கு குடியிருக்க இடம் நான் தருகிறேன். உனக்கு பண வருமானம் வரும். ஆனா பிள்ளைகளுக்கு சாபம் விட்டுறாதப்பா. அந்த பாவம் நீ செய்யக்கூடாது. இந்தா உனக்கு தாய் தகப்பன் அனைத்தும் நான். வெற்றி உண்டு மகனே, வாழ்க. இந்தா சத்தியமா உன்னை காப்பாற்றுவேன். வருமானம் வரும். உன்னை நாடி வர வைப்பேன். சென்று வா, வென்று வா. ஆடி அமாவாசைக்கு 3 நாள் என் கூட இருந்து என் கோயிலுக்கு தொண்டு செய். உன் ஆத்மா சாந்தமாகும், ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு காலம் உண்டாடா எலி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எவ்வளவு ஆழமான துயரங்கள் வேதனைகள் இருக்கு தெரியுமா? நம்ம சொன்னா யாருக்கு வாராயோ வெண்ணிலாவே. என்னடா வேணும் தம்பி? அங்கம் புழுதிபட அருதிவாரினை பூசி பங்கம் பட இருகால் பரப்பி சங்கதனை அறுக்கும் நக்கீரனோ என் பாடலை யாராயதக்கவன். உன் உடலெங்கும் பிரச்சனை, நோய், பிணி, எலும்பு மூட்டுகள், ஜாயிண்டுகள் வலி, விளங்காதது போல இருப்பது போல நிலை. இதுக்கு செய்வனையா வைவனையா? என்ன பிரச்சனை? என் பிறப்பு அம்சமே இதுதானா என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வா. சரக்கு. அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இந்த நோயை நீ ஆராய்ச்சி பண்ணுவது போல உன்னுடைய உடலையோ உயிரையோ இது எடுக்காது. இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதப்பா. கவலைகளை கைவிடு மகனே. கார்த்திகை தீபத்தில் ஒளியேற்றுகிற பொழுது உன்னுடைய உடலில் புதுமையான சக்தி தோன்றும், வலிமை தோன்றும். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை, சக்தியை இன்றிருந்து உனக்கு நான் தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேண்டும்? ஒண்ணுமே இல்லை, ஆனா வலிக்கு. அந்த வலியை நான் தீர்க்கிறேன். பௌர்ணமிக்கு வந்துரு, ஆனந்தமாக இருப்பாய். சென்று வா. வாடா தம்பி. பணம் தந்திருக்கேன், வருமானம் வரும். கவலையை மறந்து விடப்பா. வாழ்க மகனே. என்னைக்கும் உனக்கு ஒரு தகப்பன் இங்க இருக்குடா. அவன் யார் அந்த தகப்பன் சொல்லு பார்ப்போம். நல்லா இருக்கான் பாருடா. கூப்பிடு. கூப்பிட்ட நேரம்லாம் காட்சி உண்டு, வெற்றி உண்டு. எப்படியோ உன்னை கை கொடுத்து தூக்குவேன். சென்று வா. கர்மசாமிக்கு வாடா. என்னடா வேணும் உனக்கு? பையன் எங்க இருக்கான்? ஃபாரின் சொந்தமான படிப்பு தான் அவன் படிப்பான். அதுல அவனுக்கு வெற்றி கிடைக்கும். 2 பொண்டாட்டி உங்க குடும்பத்துல யாருடா கட்டினா? நீ எத்தனை கட்டின? கட்டினது ஒண்ணுதான். கால் நோட்டு வேணா. வணக்கம். வாழ்க. ஆனந்தம் அடைந்தோம். ஆடி அமாவாசைக்கு வந்து விடுங்கள். ஓ மகன் இருதார யோகம் உடையவன். சொன்னா வருத்தப்படுவிய? இந்திய மக்கள் அல்ல, அயல்நாட்டு பெண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய மனம் உடையவன். அவனுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த கல்யாணம் நிலைக்காது. பின்னால 2ஆம் தரம் இந்தியாவிலேயே வந்து சேருவான். இந்த 2லையும் ஒரு மறுதளிப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாய் வழியின் தத்துவத்தை அறிந்து அவனுக்கு நிலையான வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சுட்டாரு. வேற என்ன வேண்டும்? பசுங்கனி பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. வாழ்க. புண்ணியமே வாழ்க. கால் ஒன்று சொல்லலாம். முருகா முருகா. வாழ்க்கை என்னும் போடம் வழங்குகின்ற பாடம். என்ன வேண்டும்? நடக்கணும். யாரு? மனைவி வீட்டுக்கார. கண்ண மூடுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சொந்த ஊர் ஆயிரப்பேரி. இருக்கிறது சென்னையில் இருக்கோம். இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன். கொஞ்சம் நடக்க சொல்ல மாட்டாங்க. உங்க பின்னால நிற்கும். சொல்ல மாட்டேன் சாமி. அப்படியா? இடையில உங்க சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால உடைச்சிட்டாங்களே. 2 இடத்துல இருக்கு, சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி. வாழைத்தோப்பு பக்கத்துல இருப்பானப்பா ஒரு மாடை. சரிதானா? கால் விட்டுவாங்க. உன் மனைவியினுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லையப்பா.
எழுந்து நடக்க வைக்கிறேன். 3 மாத கால அவகாசத்தில் எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா ஆடி அமாவாசைக்கு வந்து சேர், பையனுக்கு பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வாங்கி சென்று வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் துணையாக அமைந்திருப்பேன். வாழ்க வாழ்க. கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். குடும்பத்தோடு வந்தவர்கள், குடும்பத்தோடு வந்தவர்கள். உனக்கு கும்பகோணமா? உனக்கு கும்பகோணமா? புழுடிப்பைய கும்பகோணம் பக்கத்தில். எந்த ஊர் அது? 1 2 3 4. ஒரு ஏரி தெரியுதா இருக்கும் உங்க வீட்டு பக்கத்தில்? என்னமா வேண்டும்? உன் பையனுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அவனுக்கு கர்ப்பசாமி என்று பெயர் வைக்கணும். அது எனக்கு தேவையில்லை. முருகப்பெருமான் பெயரை அடைந்தவன் அவன். உன் முன்னோர்களின் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு சன்னியாசி ஒருவன் இருந்திருக்கிறான். 4 தலைமுறைக்கு முன்னால குடும்பத்துல அப்பன் வழியில் உள்ள குடும்பத்துல ஒருத்தன் சன்னியாசியா இருந்திருக்கான். சிவனடியார்களாய் வாழ்ந்திருக்கிறான். முருகப்பெருமான் மீது பக்தி உடையவனாக இருந்திருக்கிறான். ஞான சொற்பொழிவுகள் பல பேசியிருக்கிறான். அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் உன் மகன். அதன் காரணத்தினால் சந்ததி பாக்கியத்தில் தடை. இப்பொழுது அவனுக்கு கொடுப்பதுதான் நிறைவு. கர்ப்பசாமி என்று பெயர் வை. ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றி உண்டு. இந்த பாப்பாவுடைய மனம் மட்டும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவ நினைச்சதை நடத்தணுமா, நம்ம நினைச்சு நடத்தணுமா? கால் வந்துட்டு வா. புழுவணிகள் கொய்யா. உங்களுக்கு எந்த ஒரு கும்பகோணமா? மயிலாடுதுறை. ஓகே வா. அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே. கண்ண உடுப்பல. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவாள். திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். செல்வமா இருக்கும். தொழில் உண்டு. பேரம் பேத்திகளோடு கொஞ்சம் விளையாடு. வாழ்க. இந்தாப்பா ஆடி அமாவாசைக்கு என்னப்பா தருவீங்க? 5 கிலோ அச்சு வாங்கி கொடுத்துறாங்க. சரி, கரெக்ட். சந்தோஷம். சக்கரை பொங்கல் போட்டு சாப்பிட்றோம். ஓகே ஓகே போயிட்டாங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதை நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல வா. முன்னோர்களில் சாமி ஆடியது யாரடா? உன் குடும்பத்துல முன்னால சாமி அருள் வந்துச்சாங்களா? யாருக்கு வந்துச்சு? இருக்காங்களா? வீரனார் உண்டா உங்களுக்கு? நொண்டி வீர நொண்டி வீர கல் விட்டுவாங்க. ஆமா, வெண்ணி கொடுக்கணும். பால் கொடுக்கறையா நினைக்காது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல பாம்பு வருது. என்ன அப்படி பாம்பு வருது? 2 தடவை 3 தடவை வந்துருச்சே. பயங்காட்டிக்கிட்டு ஏதோ நமக்கு தரித்திரம் முடிச்சு போச்சு, அதான் அந்த பாம்பு வந்து ஓயாம காட்சி கொடுக்குன்னு ரொம்ப மனசுல குழப்பிக்கிட்டீங்களா நீங்க? கால் வந்துட்டு பாம்பு வரலாமா? அப்படி வரலாமா? எவ்வளோ கொழுப்பு இருக்கு அந்த பாம்புக்கு. சார பாம்பாக இருந்தால் கொழுப்பை எடுத்து மருந்து ஆக்கிடலாம். பாரசிலாக்கா பிடிச்சிக்கணும். செஞ்சிடாதடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையினால் கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து தொழிலுக்கு போக முடியாமல் வேதனையாகி முட்டுக்கு கீழ் ஒரு பாதத்திலே வலி எடுத்து நடப்பதுக்கு கூட சக்தி இல்லாத வேதனையை அடைந்தாய் நீ. உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு செய்வனைகள் காரணம் இல்லை மகனே.
அது இயற்கையின் சுழற்சி. அந்த நிலைகள், காரணங்கள், காலங்கள் மாறப்போகிறது. நீ வெற்றி அடைந்து விடுவாய். உனக்கு வறுமையை தீர்த்து இருந்தா போதும்ல, வேற என்ன வேண்டும்? உன் பிள்ளைய நான் படிக்க வச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன், அவன் பையன் லவ் பண்ணுவான், அதை நீ ஏற்றுக்கணும், அந்த கல்யாணம் நடக்கும். போயிட்டு வா. உண்மையை சொல்லிட்டேன். காது கேட்காது இருக்குன்ட்டு. பிள்ளைக்கு தான் காது கேட்காதுமா. அடுத்த உத்தரவுல கேட்கறேன். என்னப்பா